அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி மாறும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைய போகிறது, இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மேசராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது முதலும் முடிவுமான சூரியன் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியின் ராஜ யோகாதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் தற்போது ஆட்சி பலத்தை இழந்து 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் நுழைகிறார். செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் சூரியன் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருப்பாருங்க. அதில் ஒரு இடமான ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்குள் நுழைவது ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட இது தெய்வம் எடுத்த முடிவு. முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி மாறக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார். அங்கு மிக விரைவில் உச்சம் பெற்று வித்யாகரகரான புதனும் சஞ்சரிக்க போகிறார். இரு கிரகநிலைகளும் இணைந்து விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை பார்ப்பதால் வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட இனி யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அனைத்து விதமான பணிகளையும் உற்சாகத்துடன் செய்வதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. உடன் பிறந்தவர்கள் வழியில் நல்ல எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். மற்ற கிரகநிலைகளும் இந்த வேளையில் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவதால் எதிர்பார்க்கிறபடி நல்ல வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது உங்களுடைய விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாறுதல்களை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட பொருளாதார ரீதியான சிக்கல்களை விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உச்சபட்ச லாபத்தையும் நன்மையையும் நிறைவாக பெற்றுத்தருவதற்கான முதன்மையான யோகத்தை வழிவகை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சூரிய பயிற்சி அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சூரியனுடைய இந்த மாறுதல் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. பொதுவாக சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவில் இருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் நிச்சயம் கட்டுக்குள் வரும். நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாங்க. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றத்தை 6ஆம் இடத்திற்குள் வந்திருக்கக்கூடிய உஷ்ண கிரகமான சூரியனின் அமைப்பாலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகரகரான புதனின் அமைப்பாலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7இல் சுக்கிரன் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக குடும்பத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பும் உடல்நலம் திருப்திகரமாக அமைவதற்கான யோகமும் உண்டு. உடல்நலத்தில் அதிக கவனம் செலுத்தி திடகாத்திரமான உடல்நிலையை பெறுவதற்கான யோகம் உண்டு. நீங்கள் எந்த காரியத்தை செய்ய முயற்சி செய்தாலும் பெரிய அளவில் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளை சந்தித்து வந்த சூழ்நிலையிலும் நல்ல மாறுதல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் எதிர்பாராத வகையில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களும் உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக அதிகரிக்கக்கூடிய விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும். கலஸ்திரஸ்தானத்தில்
தருணத்தில் மிக வலுவாக சனி மற்றும் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலம் வந்து கொண்டிருக்கிறார். லாபஸ்தானத்தில் சனி அமர்ந்து கொண்டிருப்பதால் பொன்னான நேரமாகவும் புதிய பாதை புலப்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. உங்களது பின்னணியாக பலர் செயல்பட்டாலும் நினைத்த காரியங்களை துல்லியமாக செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. உங்களுடன் இருந்தவர்களே உங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்ற மனநிலையில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அழைப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான சூழல் நிச்சயமாக அமையும். இந்த தருணத்தில் தந்தை வழி உறவு முறையில் ஏற்பட்டு வந்த மன சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகமாக பிறப்பதற்கான யோகம் உண்டு. மங்கள ஓசை மிக பெரிய அளவில் உங்களுக்கு கைகூடும். குடும்ப முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய சிறு காரியங்களில் கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழிலில் எதிர்பாராத லாபம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. பிறரிடம் பொறுப்பு ஒப்படைப்பதை மட்டும் நிச்சயமாக தவிர்த்திடுங்க. உங்களுடைய மேற்பார்வையிலே அனைத்து விதமான பணிகளையும் வைத்து கொண்டால் நிச்சயமாக திருப்திகரமான சூழ்நிலை அனைத்து விதமான பணிகளிலும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. குடும்பத்திலும் சந்திக்கக்கூடிய பல மன வருத்தம் சங்கடங்கள் விலகி நல்ல ஒற்றுமை கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பிரமிக்கத்தக்க வகையில் கடவுள் தெய்வம் எழுதிய தலைவிதியாக பல அதிரடியான மாறுதல்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களுக்கு சூரியன் மட்டுமல்ல பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் பல நல்ல காரியங்களை எந்தவிதமான தடையும் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவுகள் மிக பெரிய அளவில் உங்களுக்கு பக்க உறுதுணையாக செயல்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான தடைகளை பெண்மணிகளுடைய வாழ்வில் இருந்து ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் நுழையக்கூடிய சூரியன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது நீங்களே வியக்கத்தக்க வகையில் பல்வேறு வகையான அதிரடியான எதிர்பாராத நிகழ்வுகள் தங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த வேளையில் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை துயர்களும் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இறைவன் எழுதிய தலைவிதியாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். மேசராசிக்காரர்களுக்கு